கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4:6, 2 கொரிந்தியன்ஸ் 4:6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எப்படி? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்க பார்க்கிறோம்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த தேவன் என்ன பண்றாரு? இப்ப இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு நம்முடைய இருதயங்கள்ல, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற வார்த்தை ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. என்ன ஆவிக்குரிய முறையில் அவர்கள் மரணத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு முன்பாக என்ன வந்தது? ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் நடந்தது. அதனால் அவர்கள் என்ன மகா பெரிய வெளிச்சத்தை காணக்கூடியதான ஒரு காரியம். அதனால தான் என்ன சொல்றாரு? இருளில் நடக்கிறவங்க வெளிச்சத்தை காணக்கூடியதாக. இதை நம்ம திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதை பார்க்குறோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என்ன நீதியின் சூரியன் உதிக்கும்? நீங்கள் லூக்கா 1வது அதிகாரம் 78வது வசனத்தில் சொல்லும்போது, எப்படி யோவான் ஸ்நானகன் போய் வழியை ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லும்போது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அவர் வெளிச்சம் தருவார் என்று சொல்லக்கூடியதா. எங்க? உங்களுடைய இருதயங்கள்ல அந்த வெளிச்சம். யாரு? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் ஒளியா அறிவாகிய ஒளி. பேதுரு ரொம்ப அழகா தன் நிருபத்தில் 2 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். யார? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ, அந்த வார்த்தையாகிய தேவனை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஏன்னா அவர் தான் உங்களுடைய இருதயத்தில் ஒளியை தோன்ற பண்ணக்கூடிய தேவன். நம்ம யோவான் சுவிசேஷம் முழுவதுமே இந்த கருப்பொருளை இதுதான். உலகத்தில் இருள், அந்த இருளை போக்குவதற்கு ஒளியாகிய வெளிச்சமாகிய அந்த தேவன் வந்தார் என்று சொல்லுவது தான் நம்ம யோவான் மொத்த சுவிசேஷத்தினுடைய காரியமே. யோவான் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப என்ன? இந்த இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண சொன்ன தேவன் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமா அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பெறுமாக எங்களுடைய இருதயங்களில் பிரகாசித்தார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம எல்லாருமே இருளில் அந்தகாரத்தில் இருந்தோம். நம்ம சாத்தானினுடைய அதிகாரத்தில் இருளினுடைய பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது நமக்குள்ள நம்முடைய இருதயத்தில் வெளிச்சத்தை தோன்ற பண்ணார். இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம்? இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்? இருளின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அதனால இப்போ நம்முடைய இருதயங்களில் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடிய தேவன் நம்ம இருதயத்தில் தோன்றினாரு. அதன் மூலமாய் நம்ம என்னவா இருக்கிறோம்? அந்த வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அதனால இப்போ நம்ம எங்க போறோமோ அங்க வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கோம். ஏன்னா நமக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கு. ஏன்னா இது யோவான்ல சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொன்னார் இல்லையா? அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவன் மனுஷருக்குள்ள இருந்தது. இப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த சுவிசேஷத்தினுடைய ஒளியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்குது.
அப்போ நம்ம எங்கே போகிறோமோ நம்ம போகிற இடங்களில் வெளிச்சம் உண்டாகும். நாம் எங்கே சாத்தானுடைய ஆளுகை கீழாக ஒரு இருளில் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம வெளிச்சத்தை தோன்ற பண்ணக்கூடிய மக்களாக, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறுகிறோம். நம்ம மூலமாக எல்லாருக்கும் அந்த ஜீவ வெளிச்சம் உண்டாக வேண்டும். அப்போ நம்ம எழும்பி பிரகாசிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இருளில் வெளிச்சத்தை தோன்ற பண்ணின அந்த தேவன் இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் எங்களை அந்த வெளிச்சமாய் மாற்றினார். நாங்கள் இந்த பூமியில் ஒரு ஒளியாய், ஒரு விளக்காய், வெளிச்சமாய், கலங்கரை விளக்கமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.